அவனுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல, ஓ அப்பா அம்மானா சண்டை தான் போடுவாங்க போல இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. மத்தவங்க யாரா ஃபேமிலியில போயிட்டு அவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்தாங்கன்னா, ஓ நீங்க சிரிப்பீங்களா, நீங்க 2 பேரும் பேசுவீங்களா, ஃப்ரெண்ட்ஸா நீங்க 2 பேரும். எனக்கா சாத்விக் கேட்டிருக்காரா, மைமா ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. நோ 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 நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப எதுக்கு நீ இதை சொல்ற? ஏன் என்னால ஏத்துக்க முடியல, நான் இன்னும் பாஸ்ட் லைஃப்ல இருந்தே வெளியில இன்னும் ப்ராப்பரா வரலையே. இன்னும் மென்டலி ஐ ஸ்டக் வித் ஹிம். கேன் யூ சீ மை மெட்டி? மெட்டி போடும்போது என் பார்ட்னர் வாஸ் இன் லவ். அப்போ அது ஒரு உண்மையான லவ் இருந்தது என் கூட. ஸோ அதை வந்து கல்ட்டுவே கூட அப்படின்றதுக்காக லெட் இட் பி அப்படின்னு நினச்சிட்டு நான் வச்சுட்டேன். ஏன்னா இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு டிஎம்ல வந்து ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கமெண்ட் இருக்குமா? நான் இங்கே பின் போட்டு ஒரு ஷூட் போயிருந்தேன் நான். என்ன பின்னு அங்கே போட்டிருக்கேன் மாதிரி இருக்கு. தொங்கனா they are feeling like நீ மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது ஒரு வுமனே கேட்டாங்கறதா எனக்கு சர்ப்ரைசிங்கா ஷாக்கிங்காவும். சிங்கிள் மதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்டர் ஆகும்போது ரொம்ப கொடுமை. அதாவது என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அக்கா ஜாலியா இருக்காங்க. ஜாலி கிடையாது அது. நானா இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த பெயினோட இருந்ததெல்லாம் வந்து நாங்க யார்கிட்ட அதை சொல்ல முடியும்? 4-5 மந்த்ஸா ஒரு நாளைக்கு ஒரு மீல், ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே ஜூஸ்ல தான் இருப்பேன் நான் நானாவே இல்லை ஆக்சுவலா. நீங்களுமே அதெல்லாம் அட்டெம்ப்ட் எல்லாம் ஆமா அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணதுனால தான் எனக்கு அந்த ஒரு இது வந்துச்சு. 3 படத்துல தனுஷ் பக்கத்துல ஒரு 3 கேரக்டர்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ரியல் லைஃப்லயுமே நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு, எனக்குமே நடந்திருக்கு. என்னன்னா இதுக்கு இருக்கு இப்படிலாம் நடக்கும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆக்சுவலி இந்த விஷயம் நடக்கும்போது நீங்களே உங்க mid-20s அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா அது உங்களுக்கே அது புரியுற வயசா இருக்காது. உங்க பையனும் அதை பார்த்து வளர்றது அது உங்களுக்கு ரொம்ப பாதரிங்கா இருந்திருக்கும்ல. ஏன்னா இப்படி ஒரு என்விரான்மெண்ட்ல என் பையன் வளர்றானே. அவங்க ஒரு ப்ராபப்ளி ஒரு 5 வயசு 6 வயசுனா நல்லா அவங்களுக்கு நினைவு தெரியும் போது உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, ஏன்ப்பா அப்பா இப்படி பண்றாங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்ன பதில் கொடுத்தீங்க நீங்க பையனுக்கு? அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துல. ஹிஸ் நேம் இஸ் சாத்விக். சாத்விக் இன்னும் கூட ஏன் ஸ்பெஷல்னா, எனக்கு அப்புறம் ஆக்சுவலா வந்து பிறந்தது தம்பி பிறந்து இறந்துட்டான். ஆமா எனக்கு இல்ல சாரி என்னோட கூட பிறந்த தம்பி பிறந்த 9 monthsல இறந்துட்டான், ஹார்ட்ல ஹோல்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் வந்து பயங்கர 2 பேருமே வந்து ஒரு டிப்ரெஷன் ஜோன்ல போயிட்டாங்க. எங்க அம்மா போயிட்டு அருவாமனையில நெத்தில இப்படி அடிச்சுக்கிட்டு, இந்த இடம் போய் அம்மிக்கல்ல போய் அடிச்சுக்கிட்டு, அந்த ஒரு பெயின் அவங்களால பேர் பண்ண முடியல. குழந்தை இன்னும் 1 வயசு கூட ஆகல அந்த குழந்தை மிஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் பிறந்தவங்க தான் என் 2 தங்கச்சிங்க. ஆமா. ஸோ அதனால போதும் பொண்ணுன்ற அளவுக்கு எங்க வீட்டுல 3 பேர் பொண்ணு தான். அப்ப வந்து எங்களுக்கு வீட்டுல வந்து அந்த ஒரு ஆண் வாரிசே இல்லாம போகவோ லைக் எல்லாமே பொண்ணுங்களா இருந்தோம்ல. ஸோ அதனால சாத்விக் வந்து வெரி ஸ்பெஷல் எங்க வீட்டுல. ஆமா. ஸோ என் லைஃப் மாறினது, என் லைஃப் ஒரு ரீசனா போயிட்டு இருக்குன்னா ஹீஸ் த மேஜர் ரீசன். அவர் தான். எங்க அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு யாருன்னா இருக்காங்கன்னா மை சன்ஸ். யா. ஸோ அவர் வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சவே வீட்லயுமே எல்லாரும் ஃபீல் பண்ணது என்னன்னா, நீங்க சண்டை போட்டுக்கோங்க, குழந்தைக்காக எதுக்கு சண்டை, குழந்தை முன்னாடி எதுக்கு போடுறீங்க, அது அவனுக்கு எஃபெக்ட் ஆகாதா, அந்த ஒரு இதுவே இருக்காது. நான் எவ்வளவுதான் நான் அது கண்ட்ரோல் பண்ணாலும் ஆப்போசிட்ல இருந்து யாரா ட்ரிகர் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண, வெடிக்க தான் முடியும். குழந்தை இருக்கான்னு எவ்வளவு நேரம் நீங்க சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, சொல்லியிருக்கேன் நான். அது மீறியும் நடக்கும் போது அதுல இருந்து அவன் ரொம்ப நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன இப்பவுமே இப்படிதான் இருக்குமா. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல, ஓ அப்பா அம்மானா சண்டை தான் போடுவாங்க போல இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை என்ன பண்ண ஆரம்பிச்சான் தெரியுமா, மத்தவங்க யாரா ஃபேமிலியில போயிட்டு அவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்தாங்கன்னா, ஓ நீங்க சிரிப்பீங்களா, நீங்க 2 பேரும் பேசுவீங்களா, ஃப்ரெண்ட்ஸா நீங்க 2 பேரும், ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னு கேட்டா, இல்ல எங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க அப்பாவும் அம்மாவும் அப்படின்னுவான். அவனுக்கு புரியல, ஓ இதுதான் லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ நான் பார்த்தேன், ஓகே இதுக்கப்புறமும் நான் ஒரு விஷயத்த தியாகம் பண்ணாலும் அது என் பையனை நான் தியாகம் பண்ண விரும்பல. ஃபைன், இது போதும், டன் இஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை ஃபுல்லாகவே. அவனுக்கு இப்போ ஒரு அம்மா இல்லை, 4 அம்மா எங்கள் அம்மாவோட சேர்த்து. எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்கான்னு சொன்னல. நான் சாத்விக் 5 மாசத்துலேருந்து நான் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திரும்பவும் ஒர்க் பண்ணுற இடத்துலையே மெட்டர்னிட்டி லீவ் முடிச்சுட்டு
5 மந்த்லேருந்து ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த 5 மந்த்லேருந்தே வந்து சாத்விக் வந்து அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து நான் மாமியார் வீட்டில் இருந்தேன், மாமியாரும் பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நான் சும்மா சொல்ல மாட்டேன், அந்த டைமில் மாமியார் பார்த்துக்கிட்டாங்க. அது ஆமாம், அந்த டைமில் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் மாமியார் வீட்டுக்கு போய் தானே ஆகணும் குழந்தை பிறந்தபோது. அண்ட் அவங்களும் நல்லபடியாக தான் பார்த்துட்டாங்க குழந்தைய. அண்டு வீட்டில் வந்து என்ன பண்ணேன்னா, நான் பாலை வந்து பம்ப் பண்ணி வச்சுட்டு நான் போய் வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு டர்ன் இந்த லைஃப்ல இருந்து, அதுதான் ஒரு என்டரிங் அந்த சிங்கிள் மதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த லைஃப் அப்படி வேற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப கொடுமை. அதாவது என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அக்கா ஜாலியா இருக்காங்க. ஜாலி கிடையாது அது. நானா இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ரீல் நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, இந்த மாதிரி என் கிச்சன்லாம் வந்து நான் சொன்னல, அதை பார்த்து தான் நான் ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு நல்ல வைரலா போச்சு. அது மூலமா எனக்கு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி இந்த லைஃப் எல்லாம் எனக்கு நடந்தது அப்படி நீங்க எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படின்னா பயங்கர ட்ராமாக்குள்ள போயிடுவோம். ஒருத்தவங்களோட வாழ்ந்த ஒரு இடத்துல அந்த அந்த பார்ட்னர் இல்லைன்னும் போது வெறுமையா இருக்கும் அந்த இடமே. எங்க நின்னாலும் அவங்களோட நினைவுகள் தான் இருக்கும். அவங்க எவ்வளவுதான் உங்களை அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அது ஒரு மெமரிஸ் ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கும். இந்த லேடிஸ்க்கு இருக்கிற கெட்ட குணம் என்ன தெரியுமா, பண்ண தப்பெல்லாம் மறந்துடும். 10% ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமா அது லைக் அது ஒரு ரொமான்டிசைசிங்கா இருக்கட்டும், அது ஒரு லவ்வா இருக்கட்டும், அதுதான் ஞாபகத்துல வரும். 90% என்ன நடந்திருக்கும் அது மறந்துடும். அந்த ஒரு 10%ஓட நினைவுகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். ஓகே, 2 மாசம் சாப்பிடல. அது நான் வந்து கிட்டத்தட்ட அது நான் ரீல்காக சொன்னேன். 4-5 மந்த்ஸா ஒரு நாளைக்கு ஒரு மீல், ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே ஜூஸ்ல தான் இருப்பேன். நானாவே இல்லை ஆக்சுவலா. அது வந்து ஓடணுமே அப்படின்றதுக்காக அந்த ஜூஸ் கூட நான் அடுத்த உயிரோடு இருக்கணுமே அப்படின்றதுக்காக நான் குடிப்பேனே தவிர அந்த ஒரு நம்ம சாப்பிடணும் நம்ம லைஃப்பை பார்க்கணும் கிடையாது. 5-6 மாசம் டோட்டலா டவுன். நான் ஒண்ணுமே பண்ண முடியல. கை கால் உடம்புலாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் எதுவுமே வேலை செய்யாது நமக்கு. அந்த ஒரு மென்டல் டிப்ரெஷன்ல இருப்போம் தெரியுமா, பயங்கரமா. அது பயங்கரமான வலி கொடுக்கும் உங்களுக்கு. இம்மென்ஸ் ப்ளஷர்ன்ற மாதிரி இம்மென்ஸ் பெயின் கொடுக்கும் உங்களுக்கு அது. ஆமா, அந்த வலியை கடக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த ஹீலிங் ஃபேஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான விமன் நான் சொல்லுவேன். எல்லாராலையும் டக்குன்னா வர முடியாது. இட் வில் டேக் டைம். அது வரைக்கும் நான் என்ன சொல்ல, அந்த கூட இருக்கவங்களாம் சும்மா விடு, அதெல்லாம் அப்படிதான் நடக்கும், லைஃப்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லாம அவங்க அந்த ஹீலிங் ஃபேஸ்ல அவங்க நிம்மதியா விடுங்கன்னு நான். அவங்களை காயப்படுத்தாதீங்க சும்மா. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, நீ என்ன பண்ண, வேண்டாம் தேவையில்லை, நீ என்ன பண்ண போற, லெட் ஹர் ஜஸ்ட் ஹேண்டில் இட். அவளை தனியா விட்டுருங்கன்னு நான். அவளுக்கு ஏதோ ஒன்று நல்லது செய்ய முடிஞ்சா செய்யுங்க, கூட நின்று குறை சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி குறை சொல்றவங்கள நான் கூட வச்சுக்க மாட்டேன். தப்ப குறை சொல்றவங்கள நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் ஃபேமிலிஸ் இருக்காங்க சொல்லுவாங்க, அது பண்ணாத அப்படின்னா அது நான் என்னால் ஏற்றுக்க முடியும். இன்டென்ஷனலா வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாரு, நீ இதெல்லாம் பண்ற. இப்போ நான் இன்ஸ்டால வந்ததுமே ஆரம்ப காலத்துல யாருக்குமே அதுல பெருசாலாம் உடன்பாடெல்லாம் கிடையாது. நீ ஏன் இது எல்லாத்தையும் பப்ளிசிட் பண்ற, நீ ஏன் எல்லாத்தையும் காமிச்சிக்கிற, என்ன நீ வந்து இது வாங்கலாம் பாக்குறியா சொல்லி, இதுல எல்லாம் உனக்கு என்ன கிடைக்க போகுது, கிடைக்காது எதுவுமே. பட் என்னால் ஒரு 10 பொம்பளை பிள்ளைங்க வந்து அதுங்களோட லைஃப்பை இண்டிபெண்ட்டாக வாழ ஆரம்பிச்சதுன்னு சொல்லுதுங்க பார்த்தீங்களா, தட் இஸ் மை வின். அங்கே நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ப்ரௌடாக நான் சொல்லிப்பேன். எனக்குள்ளே இருக்க விஷயம் என்னென்னா, ஐ கேன் ஏபிள் டு, என்னால் எல்லாருக்கும் காசு கொடுத்து உதவ முடியலனாலும் ஐ கேன் ஏபிள் டு டேப் தெம். ஓடுங்க பரவாயில்ல, வேலை இல்லையா பரவாயில்ல, எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் போங்க, வீட்டில் பிரச்சனையா எல்லாருக்கும் நடக்கும். சாகணுமா, செத்தப்புறம் உனக்கு என்ன பண்ணும். அதாவது எல்லாரும் வந்து ஒரு லைஃப்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுனாலும் செத்துடணும்னு நினைக்கிறாங்கல்ல. செத்துட்டா என்ன நடக்கும், ஒரு 10 நாள் அந்த ப்ராசஸ் மண்ணுக்குள்ள போன அப்புறம் எல்லாரும் உன்னை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு போனது உசுறு தான். நீங்களுமே அதெல்லாம் அட்டெம்ப்ட் எல்லாம் அந்த ரீலுமே பார்த்தேன். ஆமா, அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணிட்டு பண்ணதுனால தான் எனக்கு அந்த ஒரு இது வந்துச்சு. ரொம்ப எல்லாம் அப்படியே அக்காவெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். இந்த கழுத்தை நெரிக்கிறது, கழுத்தை நானே நெரிச்சிக்கிறது, நைஃப் எடுத்துகிட்டு சுற்றுறது, ஏதாச்சும் என்ன பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி என்ன ஹர்ட் பண்ணிக்கிற விஷயம். அது வந்து ஒரு பக்கம் வந்து எனக்கு பயத்தை உண்டு பண்ணிருச்சு. சரி நீ இப்போ போயிட்டேன்னா என்ன பண்ண போகிற. அந்த 3 படத்தில் தனுஷ் பக்கத்தில் ஒரு 3 கேரக்டர்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்ல, சித்திரு அந்த மாதிரிலாம் நடக்கும். அது இல்யூஷன், அது வந்து படத்தில் நடக்குது. பட் ரியல் லைஃப்லையுமே நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. பட் எனக்குமே நடந்திருக்கு. என்னன்னா, எதுக்கு இருக்க, நிம்மதியாயிடு சித்திரு, நிம்மதியாயிடு சித்திரு, இப்படிலாம் நடக்கும்.
அதை தாண்டி இது நீ கிடையாது, நீ வந்து நான் வந்து யோசிப்பேன், நான் யாரு, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஒரு மைண்டு கொண்டு போக சொல்லுவேன். நம்ம நினைக்கிறதானே மைண்ட் நினைக்கும், நம்ம நினைக்கணும். நீ மைண்ட் என்ன சொல்லுதோ அதானே நீ செய்வ. ஸோ அது வந்து நான் டியூன் பண்ணுவேன். நோ 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 திஸ் இஸ் நாட் யூ திவ்யா, நீ இது கிடையாது, நீ வந்து சாதிக்க பிறந்தவன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லூப் திரும்ப திரும்ப தான் எனக்கு அப்படியே அது காம் டவுன் ஆகும். தனியாக தான் இருக்கேன். நான் நினச்சா என்னத்துக்கு எப்பயோ செத்து போயிருக்கலாமே, என்னை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. சாத்விக் பத்தி அந்த ஒரு விஷயம்னால தான் சாத்விக் என்ன நம்பி என் பையன் இருக்கான். இந்த உலகத்துல நான் தனியாக விட்டு போக விரும்பல. ஆல்ரெடி அவன் அப்பா இல்லாமல் இருக்கான், நானும் இல்லாமல் இருந்தேன்னா அவன் என்ன ஆயிடுவான். என்னதான் என் தங்கச்சிங்க அம்மாலாம் நல்லாவே பார்த்துக்கிட்டாலும் அவனுக்கு அந்த அம்மான்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. என் பையன் என் கூட இருந்ததை விட என் தங்கச்சிங்களோட தான் இருப்பான் பயங்கரமா. என்னோட பிக்கஸ்ட் சப்போர்ட், என்னோட பிளெஸிங்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி. எனக்கு சீரியஸா டச்வுட் என் ஃபேமிலி இல்லைன்னா நான் இதெல்லாம் நான் பண்ண முடியாது. சீரியஸா நான் போறேன், நான் நினைச்ச டைமுக்கு நான் போறேன் பண்ணேன்னா என் பையனை பார்த்துக்க. க்ரீஸ்லயும் விட்டு போகலாம், பட் க்ரீஸ்ல எப்படி பார்த்துப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அது ஒரு மாதிரி நம்ம இதுவாகவே இருப்போம், ஒழுங்கா டைமுக்கு சாப்பிட்டா. நான் இங்க எனக்கு அந்த கவலை இல்லை, அவங்க பார்த்துப்பாங்க. மாதிரி எனக்கா சாத்விக் கேட்டிருக்காரா, வைமா ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல? அந்த அளவுக்கு சாத்விக் இஸ் நாட் தட் grown up child இல்ல. ஸோ இஸ் ஜஸ்ட் 8. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கமெண்ட்ஸ்ல வரும். நான் என்ன சொல்லுவேன்னா ஆப்சஷன்ல வர மாதிரி தான் நான் சொல்லுவேன். நோ 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 அப்படின்னு நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்போ எதுக்கு நீ இதை சொல்ற அப்படின்னு. அதுல இப்போ நம்ம கரெக்டான டேட் போயிட்டு இருக்கு, இப்போ ஏனே அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்போ எதுக்கு நீ இதை சொல்ற அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மேபி ஏன் என்னால் ஏற்றுக்க முடியல, நான் இன்னும் பாஸ்ட் லைஃப்லேருந்தே வெளியில் இன்னும் ப்ராப்பராக வரலையே, இன்னும் மென்டலி ஐ ஸ்டக் வித் ஹிம். கேன் யூ சீ மை மெட்டி? அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, நான் கமெண்ட்டை பார்த்துட்டு தான் போய் உங்கள் ரீலை பார்த்தேன், மெட்டி கூட இன்னொரு கழட்டாமல் இருக்காங்களே. தாலி வந்து ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து லைக் அந்தந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்காக புருஷன் இல்லாமல் புருஷனை மதிக்கல அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இப்போ வந்து இது வந்து நான் மற்றவங்க எப்படின்னு தெரியாது, பட் எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு இதில். பட் மெட்டி ஏன்னா மெட்டி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் மெட்டி போடும்போது என் பார்ட்னர் வாஸ் இன் லவ் வித் மீ. அப்போ அது ஒரு உண்மையான லவ் இருந்தது என் கூட, அதோட தான் எனக்கு அந்த மெட்டி போட்டான். ஸோ அதை வந்து கழட்டவே கூடாதுன்றதுக்காக லெட் இட் பி அப்படின்னு நினச்சிட்டு நான் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். ஏதோ ஒரு விஷயம் அப்படியே நான் மொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் இன்னும் 10 நாள் 20 நாள் லவ் பண்ணல. 10-15 வருஷமா ஒருத்தனை பிடிச்சி ரசிச்சு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லைஃப்பாக வாழும்போது, இது நான் கமெண்ட்ஸ்லையுமே யார்ட்டும் சொன்னதில்லை அண்ட் என்னோட ரீல்ஸ்லையுமே நான் போட்டதில்லை. த ரீசன் ஐம் வேரிங் டோரிங் இஸ் ஸ்டில் ஐ ஹாவ் அந்த ஒரு கனெக்ட் இருக்குதுன்றது நான் நம்புறேன், ஃபீல் பண்ணுறேன். ஃபைன், லெட் இட் பி, அது இருந்துட்டு போட்டோம் என் கூட அப்படி, அதாச்சும் இருந்துட்டு போட்டோன்றதுனால ஐ கெப்ட் இட் வித் மீ. யூ காட் ஆன்சர் நவ். இல்லை, யூஆர் லைக் எமோஷ்னல், அதனால யூ ஸ்டில் ஹேவ் தட். இப்போ பார்க்குறோம், ஓகே உங்க எல்லாத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி இந்த ஃபேஸ்க்குள்ளே போயிட்டாங்கன்னு இருக்கும். சும்மா எல்லாம் அந்த ப்ராசஸ் யாராலையும் அதெல்லாம் சடனா அப்படி மூவ் ஆன் ஆயிட்டாங்கன்னா அது லவ்வே இல்லையே. they didn't love proper. அவங்க லவ் பண்றாங்களோ இல்லை, நீங்க ப்ராப்பரா தானே லவ் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு அந்த பெயின் இருக்கணும் தானே. பெயின் ஏன் இல்லைன்னா உங்களுக்கு லவ் இல்லைன்னு அர்த்தம். பெயின் இருக்குன்னா தான் you are in still love with themன்ற மாதிரி. ஐ திங்க் உங்களோட போஸ்ட்ல உங்களோட ரீல்ல நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஆக்சுவலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸே யூஸ்வலாக இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு நாங்களே கேட்போம். அப்படி நான் தேடினா கூட உங்களோடதுல பெரிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை, அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். உங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன், உங்களை பார்த்து நானும் வந்து அழகாக சாரியெல்லாம் கட்ட ஆரம்பிச்சதோ, பீங்க சிங்கிள் மதர்னு அவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும்ல. உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை, இது வந்து நான் போய் சொல்ல மாட்டேன். அது அவுட் ஆஃப் 100 வந்து அதாவது 90% ஆஃப் த பீப்புள் வில் கிவ் அ பாசிட்டிவ் கமெண்ட். அதில் 10% வந்து கண்டிப்பாக அதில் நெகட்டிவ் வரும். என்னால் என்னோட கமெண்ட்ஸில் பண்ண முடியாதவங்க டிஎம்ல வந்து பண்ணுவாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, மற்ற விமன் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துட்டு ஐயோ ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிப்பாங்க அவங்களே. ஐயோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு, அடுத்த விஷயத்த யோசிக்கவே மாட்டாங்க. பட் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தேடி போய் பிடிச்சி அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு கண்டென்ட்டா பார்த்துவேன் நான். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கே டயர்ட் ஆகிடும், என்ன இவ எதை போட்டாலும் கண்டென்ட்டாக போடுறா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதனால எனக்கும் அந்த ஒரு டென்ஷன் இருக்காது, மற்றவங்களுக்கும் வந்து எப்படி சொல்றது, பரவாயில்ல அக்காக்குமே அந்த மாதிரிலாம் வருதுன்ற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் என்னை பார்த்து ஃபாலோ பண்ணி இன்ஸ்பயர் பண்ணும்போது அவங்களுக்கு பயம் என்ன தெரியுமா, நம்மளே யாருன்னா அதெல்லாம் சொல்லிடுவாங்களோ, நமக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன அதை பிரேக் பண்ணேன்னா, வரும் தான், அதை ஃபேஸ் பண்ணு அப்படின்னு ஒரு விஷயத்த ஆணித்தனமாக அதில் பதிவு பண்ணுவேன் நான். அதை தான் ஒரு கான்டென்ட்டாக மாற்றி நான் போடுறது. வந்து ஒரு வேர்ஸ்டான ஒரு நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க,
ஏன்னா இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு டிஎம்ல வந்து ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கமெண்ட் இருக்குமா? அதெல்லாம் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இந்த சாரி பின் போடுவோம்ல, ஆமா ஆமா, பின் வந்து நீங்க கை எங்க வச்சு போடுவீங்க? இப்படிதானே போடுவீங்க. இப்படிதான் போடுவோம். நீங்க இப்படி போய் குத்த முடியுமா உங்களால? முடியாதுல்ல. வித் சம்மன் சப்போர்ட் தானே நீங்க குத்த முடியும். அதுவும் நான் தனியா இருக்கேன், நான் தான் சாரி கட்டுறேன். சோ இப்போ பார்ட்னர் இருந்தா கூட எங்க இதை போட்டு விடுங்கன்னா போட்டு விடுவாங்க. கரெக்டா? இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் இங்க பின் போட்டு ஒரு ஷூட் போயிருந்தேன் நான். ஓகே. அந்த ஷூட் முடிச்சுட்டு அதை நான் போஸ்ட்ல போடுறேன் நான். ஐ மீன் லைக் ரீலா கன்வெர்ட் பண்ணி போடும்போது, ரீல் லைவ் போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஒரு கமெண்ட் வரும். அது ஒரு லேடி தான். அது என்ன சொல்றாங்கன்னா, என்ன பின்னு அங்க போட்டிருக்க மாதிரி இருக்கு. இப்படி அந்த கமெண்ட் வந்து நான் வச்சுட்டு இருந்தேன். பட் எல்லாரும் என் ஃபாலோவர்ஸ் எல்லாம் எகிரி குதிச்சு, யார் நீ யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க, நீ எனக்கு முன்னாடி அவங்க போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அங்க. ஸோ நான் தான் சொன்னேன், உங்க கை இன்னும் பக்கத்தூர் வரைக்கும் போகுமா? உங்க கை இங்க தானே போவோம். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வேணும். இதுக்கு இன்னும் இங்க தான் போட முடியும். அதுக்காக நீ இப்படி போட்டா இப்படி தொங்கனா தே ஆர் ஃபீலிங் லைக் நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இதுதான் எனக்கு வந்து இல்ல அத ஒரு வுமனே கேட்டாங்கறதா எனக்கு சர்ப்ரைசிங்காவும் ஷாக்கிங்காவும் இருக்கு. மென் கூட இந்த காலத்துல வந்து ஒரு சில இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன் மென் சொல்றேன், நாட் டாக்கிங் அபவுட் அந்த காலத்து இல்ல. இப்ப இருக்க ஜென்ரேஷன் மென் தே ஸ்டார்டட் கிவிங் ரெஸ்பெக்ட் டு தி விமன் அண்ட் தே ஆர் ட்ரீட்டிங் விமன் ஈக்குவலி. அதெல்லாமே இருக்கு. பட் இன்னும் கூட ஒரு சில ஜென்மங்க வந்து பர்டிகுலரா இந்த லேடிஸ் இந்த பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்ற மாதிரி இந்த மாதிரி தான் நடக்கும். நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபீமேல் கிட்ட இருந்து தான் நிறைய வந்துச்சு. ரொம்ப ரேர் கேசஸ்ல பசங்க கிட்ட இருந்து வரும். பசங்க கிட்ட இருந்து வரதெல்லாம் வந்து அடிச்சு நவுத்தி அமிச்சிருவேன் நான். இங்க வா, உனக்கு என்ன பிரச்சனை, இப்ப நான் உங்களுக்கு இந்த பேஜுக்கு என்ன சம்பந்தம். அதனால நிறைய பேர் இதுவாகவும் இருக்காங்க. சரி, ரெண்டு விஷயம், ஒன்னும் பாசிட்டிவாகவும் நடக்கும் ஒரு பேஜ்ல, நெகட்டிவாகவும் நடக்கும். என்னோட பாசிட்டிவிட்டி என் பேஜ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாசி திவ்ஸ்ல என்ன பாசிட்டிவா இருக்கு, நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்டேன்னா, நிறைய பேரோட லைஃப் சேவியரா இருந்திருக்கேன்னு நான் சொல்லுவேன். அதை நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். அவங்க யார் என்னன்னே எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் அவங்க அது பேசும்போது இல்லை சரி நம்ம ஏதோ பண்றோம்ல அப்படின்ற மாதிரி அதுதான் என்ன ஓட வைக்கும். அடுத்து ஒரு விஷயத்த நான் முடங்கி உட்கார விடாம நான் அடுத்தடுத்து ஓடிக்கிட்டு இருக்கேன்னா, 10ல் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுன்னா அது 9 கமெண்ட்காக நான் ஓடுவேன். எஸ், எனக்கே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி நீங்கள் சொன்னது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. எல்லாரும் உங்களோட வாய்ஸ், ஏன்னா நீங்கள் உங்களோட ஜேர்னி நிறைய பற்றி பேசியிருந்தீங்க. நிறைய பேர் இவங்க ஆர்ஜேவா அப்படின்லாம் நிறைய ஆர்ஜேவா நீங்கள் அக்கா போய் சொல்லுவீங்க. நான் என்னமோ வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி, ஐயோ அது போடுவீங்களான்னு தெரியல. நான் ஏதோ வந்து ஏதோ ஹைட் பண்ணி நான் அப்பெல்லாம் கிடையாது, நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், இப்போ நான் இதுவாக இருக்கேன் கிடையாது. நான் ஆர்ஜேலாம் கிடையாது நான். பட் எனக்கு பேச பிடிக்கும். அண்ட் சின்ன வயசுலேருந்து நான் எஃப்எம் கேட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு. டிவி பார்த்ததை விட எஃப்எம் கேட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு. அதுவும் ரேடியோ மிர்ச்சிலாம் உங்களுக்கே தெரியும், பயங்கர பூம் அந்த டைம்ல. ஸோ சுச்சியோட வாய்ஸ் எல்லாம் பயங்கரமா இன்ஸ்பயர்ட் பண்ண ஒரு வாய்ஸ். ஒரு சில வாய்ஸ்ல சுச்சி வாய்ஸ், மிர்ச்சி சிவா வாய்ஸ். ஸோ அதெல்லாம் மார்னிங்ல ஏர்லி மார்னிங் நீங்க கேட்கும் போது 7 o'clockலாம் வீட்டில் அந்த டைம்ல டிவி இருக்காது, ரேடியோ தான் ஓடும். அது ஒரு கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால என்னவோ அவங்க பேசுறதோ சரி, இது ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள வந்து வந்த ஒரு விஷயம் இது. இப்போ நான் வந்து நிறைய வாய்ஸ் ஓவர் பிராண்ட்ஸ்க்குலாம் கொடுக்குறேன் நான். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது பார்ட் டைமா நான் பண்றேன். ஒரு பிராண்ட் எனக்கு கொடுப்பாங்க, எனக்கு இதை பேசி கொடுங்க, ஒரு வில்லாக்கு இந்த மாதிரி வெல்கம் டு திஸ் வில்லா அப்படின்ற மாதிரி பேசி கொடுங்க, அப்புறம் இந்த ஒரு டெக்ஸ்டைல் பேசி கொடுங்க, அந்த மாதிரி வாய்ஸ் ஓவரில் கேட்கும் போது எனக்கு ஏன் அதை வந்ததுன்னா, ஒரு விஷயத்த ஆணித்தனமாக மைண்ட் பதிவாயிருச்சு. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அவங்க இது எப்படி பண்ணுறாங்க, அந்த ஒரு வாய்ஸ் என்ஹான்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அது கேப்சர் ஆக ஆரம்பிச்சிருச்சு மைண்டு. ஸோ நீங்கள் ஒரு என்ன ஒரு டாபிக் கொடுத்தாலும் அது கரெக்டாக அந்த ஒரு மூடோட நான் செட் பண்ணி அது கொடுத்துருவேன். அண்ட் படங்களுக்கும் டப்பிங் பண்ணியிருக்கேன். அப்படியா? நீங்க வர்க் பண்ண நான் யாருக்குமே ஷேர் பண்ணதில்ல. ஒரு லைக் சப்டைட்டில் ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும்ல. ஓகே ஓகே. சோ இப்போ மலையாளம் ஃபிலிம் அந்த மாதிரி எல்லாம் சப்டைட்டில், அதுக்கு எல்லாமே நான் வர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பைலட் மூவிஸ்க்குமே நான் வர்க் பண்ணியிருக்கேன். நாங்க பார்த்த வெர்ஷன் ஆஃப் திவ்யா தாண்டி இதுக்கு பின்னாடி இன்னும் நான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு போல. நான் நிறைய விஷயம் நான் சொல்லாத விஷயம் தான் நிறைய இருக்கு இன்ஸ்டால. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் நிறைய பண்ணேன். கிடையாது, இது இந்த திவ்யாவே கிடையாது. இது நான் பண்றது வெறும் 10% தான். திவ்யா ஒரு காலத்துல எப்படி இருந்தான்றது வந்து, அதாவது நீங்க சிவா இந்த படத்துல பாத்திருப்பீங்களா, தமிழ் படத்துல அந்த ஒரு சாங்ல ஆக்சுவலா அது நான் ஃபீமேல் வெர்ஷன் அப்பவே ஆரம்பிச்சிட்டேன். இது நான் கிளாசிக்கல் டான்சர். டைப் ரைட்டிங்ல வந்து டிஸ்டிங்ஷன், அந்த டைம்ல டைப் ரைட்டிங் பயங்கரமா ஒரு மோசான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு டைப் ரைட்டிங் போவேன். டேலி கிளாஸ் போவேன் நான். அப்புறம் பரதநாட்டியம் கிளாஸ் போவேன். அப்புறம் அது முடிச்சிட்ட உடனே பார்லர்ல போயிட்டு சலூன் சர்வீஸ் கத்துக்கிட்டேன். ஐம் சர்டிஃபைடு. அந்த சலூன் சர்வீஸ்ல நான் ஒரு சர்டிஃபைட் பர்சன். அவங்க கிட்ட இருந்து ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அத்தனை நாள் ஓடணும் நான். லைக் அந்த ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ், 3 to 4 months. ஸோ இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அண்ட் நான் படிச்சது பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டஸ்க்கு படித்தேன் நான்.
ஐ திங்க் நிறைய இமோஷ்னலாக ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செக்மெண்ட்குள்ளே போகிறோம். எனக்கும் ரொம்ப பிடிச்சது பிகாஸ் புடவையும் அவளும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.